நிச்சயம் ராஜேஸ்வரி. வடசென்னை திருவொற்றியூரில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள தேரடி சன்னதி தெருவில் பணம் கேட்டு தரம் மறுத்த பழ வியாபாரியை கௌரி என்பதை கத்தியால் கழுத்தை அறுத்து படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அருகில் கௌரியின் சத்தம் கேட்டு ஓடி வந்து காப்பாற்ற முயன்ற கணவரையும் தலை மற்றும் கையில் கத்தியால் வெட்டிய சம்பவம் திருவொற்றியூரில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கௌரியின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த வியாபாரிகள் கொலை செய்து விட்டு தப்பிக்க முயன்ற பர்மா சேகரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். திருவொற்றியூர் வடுடியம்மன் கோவில் அருகே உள்ள சன்னதி தெருவில் கௌரி என்பவர் பழ வியாபாரம் செய்து வருகிறார். அவர் கணவருடன் அமர்ந்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த பர்மா சேகர் என்பவர் கௌரியிடம் பணம் கேட்டுள்ளார். தரம் மறுத்த கௌரியை மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்து கழுத்து மற்றும் கை பகுதியில் வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த கௌரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கௌரியின் சத்தம் கேட்டு வந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். படுகாயமடைந்த கௌரியின் கணவரையும் அதே ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்துள்ளனர். தப்பி ஓட முயன்ற பர்மா சேகரை அருகில் இருந்த வியாபாரிகள் மடக்கி பிடித்து தகவல் அறிந்து வந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கொலை செய்த பர்மா சேகர் கூலி வேலை செய்து வருகிறார். இவர் அடிக்கடி அதை பகுதியில் குடிப்பதற்காக வியாபாரிகளிடம் பணம் கேட்பதாக கூறப்படுகிறது. கொலை சம்பவமாக பர்மா சேகரை காவல் நிலையத்தில் அழைத்து சென்று திருவொற்றியூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். உயிரிழந்த கௌரியின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ராஜேஸ்வரி.